தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வார பிரைம் நியூஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரம் பலவிதமான டெக் நியூஸஸ் காத்துட்டு இருக்கு. அதே போல கடந்த வாரத்தில் நம்ம சொல்லியிருந்த ஐபிக் 3 அதில் எக்கச்சக்கமான நண்பர்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 39,000 ஓட்ஸ் வந்து அதில் வந்திருக்கு. ஸோ ஓட் பண்ண அனைவருக்குமே நன்றிகள். இதில் நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப் எந்த ஆப் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வாட்ஸ்அப்க்கு 29,000 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்னு பாருங்க. ரெண்டாவதாக யூடியூப்க்கு 7,000 பேரும், ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் அப்படின்றதுக்கு 3,000 பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் தான் கடந்த வார ஐபிக் உடைய வின்னர். இந்த வார ஐபிக் உடைய கொஸ்டினை நான் இப்போ கேட்க போகிறது கிடையாது. அந்த ஐபிக் கொஸ்டின் இந்த நியூஸஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது இன்பிட்வீனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ்க்கு சம்பந்தமான ஒரு ஐபிக் கொஸ்டினை தான் இன்னைக்கு நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டே இருங்க. அந்த கொஸ்டினுக்கு தவறாமல் ஓட் பண்ணுங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். கடந்த வாரம் ஐபிக் மட்டும் கிடையாது, ரியல்மி 3 ப்ரோ பற்றின லீக்ஸ் உடைய வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். 86% வேணும் கேட்டிருந்தீங்க. நான் டெடிகேட்டட் வீடியோவும் போட்டிருக்கேன். இன்னும் நீங்க செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்க. Redmi Note 7 Proக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா அந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைய டெக் ஷாட், ஸோ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக் ஷாட் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. கடந்த வார டெக் ஷாட்டும் நிறைய பேர் பிடிச்சிருக்கு நீங்கள். ஸோ இன்னைக்கு டெக் ஷாட்டில் குரோம் ப்ரௌசருக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் தான். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இந்த ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நிறைய பேர் இன்னும் சந்தேகம் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்னா நெருப்பு, ஃபாக்ஸ்னா வந்து நரி. ஸோ நெருப்பு நரி அப்படின்றது போல அந்த லோகோ பார்த்தாவே தெரியுது. அது போல ஏதாச்சும் இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றது ஒரு சிவப்பு பாண்டா. ஆமாங்க, இது ஒரு சிவப்பு பாண்டா கரடி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து இமாலயாஸ் மற்றும் சவுத் வெஸ்ட் சைனால மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு அரிய வகை உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி அவங்க ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி செல்லம் அழைக்கிறாங்க. அதுதான் வந்து மொசில்லாவும் அவங்களுடைய ப்ரௌசருக்கான பேரை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே இந்த ஃபேக்ட்ஸை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லோகோஸ் மற்றும் அதோடைய மீனிங், உண்மையான மீனிங் என்னன்னு 2 எபிசோட் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் நமக்கு தெரியாத பலவிதமான லோகோஸ்ல இருக்கக்கூடிய மீனிங்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. இந்த வார டெக்னிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்பாக நான் இப்போ ரீசெண்டா தமிழ் டெக்ல ஒரு கிவ் அவே ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். 3 டெக் பேக் பேக்கை வந்து நான் கிஃப்ட்டை வந்து கொடுக்க போறேன். ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கல, இன்னும் அந்த கிவ் அவேல என்டர் ஆகல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பா 3 பேர்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்றைய முக்கியமான நியூஸ்ல முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஸ்டேடியா. அவ்வளோ பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவ்வளோ பெரிய விஷயம் தான். குறிப்பாக கேமர்ஸ்க்காக ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நானும் கேம்ஸ் எல்லாம் சின்ன வயசுல ரொம்ப அதிகமாக வந்து விளையாடிட்டு இருப்போம். பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறத நிறுத்தினதுக்கான காரணம், எல்லாம் இவ்வளோ பெரிய டிவைஸ் வாங்கணுன்றாங்க, எக்ஸ்பாக்ஸ்ன்றாங்க, பிளே ஸ்டேஷன்ன்றாங்க, அதுக்கு இவ்வளோக்கு காசுக்கு நீங்க கேம் வாங்கணுன்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு பிசி வாங்கணும், இல்லாட்டி நீங்க சிஸ்டம்ல விளையாடுறதுக்குன்னா இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேமிங் விளையாடாம இருப்போம் இல்லையா. ஸோ இப்போ அது எல்லாமே வந்து மாற்றக்கூடிய வகையில் கூகுள் நிறுவனத்துடைய ஸ்டேடியா அப்படின்ற ஒரு புது ஒரு விஷயங்களை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யூடியூப்ல போறீங்க, ஏதாச்சும் ஒரு கேம், அவெஞ்சர்ஸ் உடைய ஒரு புது கேமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே செம்மையான ஒரு கேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கேமுடைய ட்ரெய்லரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச உடனே அந்த கேம் விளையாடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். பட் இதுவே இப்போ இருக்கிற மாதிரினா நம்ம அதுக்கான சிடியை வாங்கணும், இல்லை கம்ப்யூட்டர் இருக்கணும், அதுவும் இல்லாட்டி இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் இருக்கணும். பட் கூகுள் ஸ்டேடியா மூலியமா அப்படின் போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். உங்க போனா இருக்கட்டும், டேப்லெட்டா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நீங்க அந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு ப்ளே நவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அது எக்ஸாம்பிளுக்கு தான், இல்லாட்டி தனியாக டெடிகேட்டடா வெப்சைட் கூட இருக்கும். ஸோ ஜஸ்ட் எங்க ப்ளே நவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி டேரக்டா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு 4Kல 60 FPS வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாரிட்டியில டேரக்டா நீங்க அந்த கேமை விளையாட முடியும். உங்களுடைய பிசில இருந்து எந்த ஒரு ரிசோர்ஸஸும் யூஸே பண்ணாது. டேரக்டா எல்லா ரிசோர்ஸும் கிளவுட் மூலியமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்வர்ல தான் ரன் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கேம் பிளேவை வந்து இங்க அங்க கனெக்ஷன் மட்டும் வந்து இந்த கூகுள் ஸ்டேடியா அப்படின்றது ஒன்று வந்து பண்ணும். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு மாற்றமா இது வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் பிசி விளையாடிட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்து எங்கேயும் வெளியில போறேன், பட் நான் டிரைவ் பண்ணல, நான் பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கும் போது அதே கேமை நான் அப்படியே போன்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ செம்மையா இருக்கும்ல. கேமிங் இண்டஸ்ட்ரியை வந்து டோட்டலி மாற்றக்கூடிய அளவில் வந்து இது இருக்கும். இன்னும் எக்கச்சக்கமான காம்படிஷன் இந்த கிளவுட் பேஸ்ட் கேமிங்ல வந்து வரப்போகுது. ஸோ ரொம்ப ஹைப் தான் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் கொடுங்க. OnePlus 7 உடைய லீக்ட் இமேஜஸ் எல்லாமே அங்கங்க வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய OnePlus 7ல என்ன வித்தியாசம்? ஸோ ஏற்கனவே 2-3 வித்தியாசங்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, OnePlus உடைய சீரீஸில் சின்னதாக வந்து ஒரு நாட்சை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை இன்னும் குட்டி நாட்ச் ஆக்குனாங்க, அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வர்றதுல அந்த அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய சின்ன நாட்சையும் எடுத்துட்டு ஒரு பாப்அப் கேமரா கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து லீக். ஸோ இந்த பாப்அப் கேமரா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? ஏற்கனவே பாப்அப் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு
ஒரு 20 செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்மளுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம் தெரியும். ஸோ முடிஞ்ச டைம் இருந்தது நான் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. பட் ஒரு பாப்அப் கேமராவோடைய ஒரு OnePlus 7 லான்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. Redmi 7, Redmi Note 7, Note 7 Pro அப்படின்றது இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. பட் Redmi 7ம் சீக்கிரமா இந்த அடுத்த ஒரு மாதத்துல இல்ல 2 மாதத்துல வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிடும். இதோட விலை அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது போல 7000 மற்றும் அந்த 9000 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதுல என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த Redmi மாடல் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் மாத்தி வரும். இந்த சின்ன சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்ன வந்தது போலவே இந்த Note 7 போலவே இதுலயும் கிரேடியன்ட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் மெட்டல் கிளாஸ் எல்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் கலர்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு. இதுல Snapdragon 632 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அதிலே போல பார்த்தீங்கன்னா 2GB RAM கொடுத்திருக்காங்க. Android 9 மேல ரன் ஆகுது. இது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரியும் இருக்கு. சூப்பரான ஒரு விஷயம் அப்படினே சொல்லலாம். கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் வந்து வருது. இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல இது கண்டிப்பா இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா, அது நான் சொன்ன வேலைக்கு லான்ச் ஆச்சுன்னா ஒரு செம ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எத்தனை பேருக்கு இந்த போனுக்காகவே வெயிட் பண்ணுவீங்க? அதுவும் குட்டிஸா நல்லா ஹேண்டியா ஒரு டாட் நாச்சோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ஓட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Black Shark 2 சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ Black Shark அப்படின்றது பாத்தீங்கன்னா Xiaomi உடைய ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன் உடைய செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஏற்கனவே 2 ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருந்தாலும் இப்போ இந்த 2 அப்படின்ற இந்த புது மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மெட்டல் அண்ட் கிளாஸ் ஃபினிஷிங்ல செஞ்சிருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு RGB லைட்டிங் இருக்கிறது போல வந்து கொடுத்திருக்காங்க. சோ பல விதமான விஷயங்களை புகுத்திருக்காங்க. லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் இருக்கு. Snapdragon 855 ப்ராசஸரும் கொடுக்குறாங்க. RAM வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 8GB 10GB மற்றும் 12GB அப்படின்ற வெவ்வேறு வெர்ஷன்ல 4 வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. விலை அப்படின்றது டைரக்டா இந்தியன் ரூபீஸ்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு 32000 35000 37 41 அப்படின்றது போல 3000 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ் கிடைக்குது. பட் இது முழுக்க ஒரு கேமிங்காகவே கொண்டு வந்த ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளேவும் டைனமிக் அமோலட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா விதத்திலுமே கேமிங்காகவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இந்தியால சீக்கிரமா இது லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்தியால இப்ப Black Shark அவங்களே டெடிகேட்டடான ஆபீஸை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ சீக்கிரமாவே இந்த கேமிங் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இந்தியால படையெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். Galaxy Fold அதே போல Huawei X Fold அப்படின்றது போல ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய ஃபோல்டிங் வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன்ஸ்னா எப்படி என்னன்ற வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா என்னோட வீடியோல நான் வந்து Xiaomi உடைய ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. பட் அஃபிஷியலா இன்னும் யாருக்கும் தெரியல. அது சீக்கிரமாவே லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இந்தியாலயும் சீக்கிரமா நாங்க லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. Galaxy Fold உடைய விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். பட் இதுடைய விலை கிட்டத்தட்ட பாதியா இருக்கும் சொல்றாங்க. 60,000 இருந்து 80,000 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அதிகம் தான். பட் ஒரு ஃபோல்டிங் டெக்னாலஜில ஒரு கம்மியான விலையில லான்ச் பண்ணக்கூடிய வகையில Xiaomi உடைய Mi Fold அந்த பேர்ல மேபி அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு. PubG கடந்த சில பிரைம் நியூஸஸ்ல எல்லாத்துலயுமே இந்த PubGயோட அடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேடான ஒரு நியூஸஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. ரயில்வே ட்ராக்ல உட்காந்து PubG வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ரயில் வந்தது கூட தெரியாம அந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனையில வந்து அந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. ரயில் மேல ஏறிடுச்சு அப்படின்றது போல ஒரு நியூஸஸ் வந்து இருக்கு ஒரு சில இடங்கள்ல. இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா தெலுங்கானால ஒரு 20 வயது கொண்ட ஒரு வாலிபர் வந்து தொடர்ந்து 45 நாட்கள் PubGயோட அடிக்ஷன்ல விளையாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா நெக் நர்வ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெயின் ஆகி இப்போ இறந்தும் போயிட்டார் அப்படின்றது போலியும் சொல்றாங்க. இது ரொம்ப சிவியரான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ PubG அடிக்ஷன் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அந்த கேம்ன்றது இன்னைக்கு PubGயா இருக்கும், நாளைக்கு இன்னொரு கேமா இருக்கும். பட் இந்த மாதிரி அடிக்ஷன் அப்படின்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நம்ம விளையாடலாம், ரெஸ்பான்சிபிளா அதில் இருக்கலாம், சைன் அப் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து தயவு செய்து வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்டுக்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு நம்மளுடைய ஐபிக் நம்பர் 4 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் இந்த நியூஸை பற்றி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் PubG கேமிங் வந்து அவங்களுடைய அஃபிஷியலான ஒரு டைமிங் லிமிட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 6 ஹவர்ஸ் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு விளையாட முடியும். வெறும் 6 மணி நேரம் மட்டும் தான் நீங்கள் PubG விளையாட முடியும். அதற்கு மேலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு விளையாடுறதுக்கு டைம் லிமிட் கிடையாதுன்றது போல ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வாட்டி கொஸ்டின். நீங்கள் PubG பிளேயராக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, ஒரு PubG கேம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படின்றது டைம் லிமிட் கொடுத்துட்டு இருக்கிறது சரியா, இல்ல இத வந்து இன்னும் அதிகப்படுத்தலாமா, இல்ல கம்மிப்படுத்தலாமா, இல்ல டோட்டலி இந்த கேம் வந்து பேன் பண்ணிடலாமா? சோ இதுதான் வந்து இன்னைக்குடைய கேள்வி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம மேல ஐ பட்டன் கொடுத்திருக்கேன், பதிவிடுங்க. கூடவே PubG அடிக்ஷனை பத்தின ஒரு வீடியோ டெடிகேட்டடா வந்து நம்மளுடைய செகண்ட் சேனல் தமிழ் செல்வன் சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். சோ இந்த வீக்ல நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுதோ அப்லோட் பண்றேன். ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்க்குற டைம்ல அந்த வீடியோ லைவ்ல இருந்ததுன்னா நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.
ஏப்ரல் 10ஆம் தேதி சாம்சங் தரப்புல இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறதா டீசர் அங்கங்க வந்துட்டு இருக்கு. A40 இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஃபினிட்டி U டிஸ்ப்ளே, 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, 4GB 64GB கொண்ட ஸ்டோரேஜ், இது போல எல்லா விஷயங்களும் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு Exynos 7885 அப்படின்ற ப்ராசஸர் கொடுக்க போறாங்க. ஸோ ரொம்பவே கொஞ்சம் கம்மியான ஒரு ப்ராசஸர் தான். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல காம்பீட் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்கன்னா செம காம்படிஷனா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பார்க்கலாம் லான்ச் பண்ணும்போது உண்மையிலேயே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வருதா இல்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களான்னு சொல்லி. T சீரிஸ் PewDiePie இப்பதான் ரீசெண்டா பிரைம் நியூஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ T சீரிஸ்க்கும் PewDiePieக்கும் ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய யூடியூப் சேனல் யார் அப்படின்னு சொல்லி. PewDiePie என்னதான் வந்து ஒரு தனியாளா இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து செய்திருந்தாலும் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்றது போல நிறைய பேர் கருதிட்டு இருக்காங்க. பட் T சீரிஸ் ஒரு பிராண்டா ஒரு பெரிய கம்பெனியா இருந்து இந்த காம்படிஷனை வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கிறதாவும் கருதுனாங்க. அவங்க அதிகமா அவங்களுக்குள்ள எதுவும் செய்யாட்டியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பலவிதமான நண்பர்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியால இருந்து ஒரு சேனல், அது தனி ஒரு நபரோ இல்ல ஒரு கம்பெனியோ, பட் இந்தியால இருந்து போறதுன்றது கொஞ்சம் பெருமையான ஒரு விஷயம் சொல்லி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ரீசெண்டா பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக T சீரிஸ் PewDiePie வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்து வந்துட்டே இருக்கு. பட் இன்னைக்கு இல்லாட்டியும் சீக்கிரமாவே PewDiePie தாண்டி போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்தியாவிலிருந்து ஒரு T சீரிஸ். Redmi Go அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போன் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய விலை 4499 ரூபாய். 4000 ரூபாய்க்கு உள்ள இருந்திருந்தா மேபி இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் அப்படின்னு கண்டிப்பா நானே சொல்லியிருப்பேன். பட் 500 ரூபாய் தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் 500 ரூபாய் அப்படின்ற ரேஞ்ச் தான் கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து மாறும். 4000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு ஸ்மார்ட் போன் வந்திருக்கும். Snapdragon 400 சீரிஸ் சிப்செட்டோட 2 சிம் போடக்கூடிய வாய்ப்புகள், ஒரு 4G சிம் போட்டுக்கலாம், நல்ல பேட்டரியோட Android Go ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கொடுக்கிறது நல்ல விஷயம். பட் 4500 ரூபாய்க்கு இதை பார்க்கும்போது இதே காம்படிஷன்ல இன்னொரு 500 ரூபாய் போட்டா இன்னும் நிறைய ஸ்மார்ட் போன், நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பழைய மாடல் 5 சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Redmi 5 எல்லாமே கொஞ்சம் விலை கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக இது ஒரு 500 ரூபாய் அதிகமாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு நான் டெடிகேட்டட் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்தியாவில் 2020ஆம் ஆண்டு டெஸ்லா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் 2020 எங்களுடைய டார்கெட், பட் 2019ஆம் ஆண்டே முடிந்தவரை நாங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்லா அப்படின்றது என்னன்னு தெரியாதவங்களுக்கு முழுக்க யூஎஸ்ல அது போல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமான நபர்களால் நேசிக்கப்பட்டு, அப்படி எப்படி சொல்றீங்க, ரெட்மி மொபைலுக்கு நம்ம எப்படி வந்து ஃபிளாஷ் சேல் வாங்குறோமோ அந்த மாதிரி வந்து புக்கிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க வந்து இயற்கைக்கு சாதகமாக எலக்ட்ரிக் பவரை மட்டுமே யூஸ் பண்ணி பொல்யூஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போகக்கூடிய ஒரு விஷயம். நல்ல ரேஸ் கார் மாதிரியும் இருக்கும், எலக்ட்ரிக் காராகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் எந்த விதத்திலுமே நீங்கள் பண்ணாத ஒரு வகையில் வந்து இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கார் இந்தியாவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு டெடிகேட் வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே போல் இந்த மாதிரி ஒரு புது விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா. வாட்ஸ்அப்ல இப்போ ஒரு புது அப்டேட்டை வந்து கொண்டு வர போறாங்க. இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஃபார்வர்டட் மெசேஜ் தான் ஃபார்வர்டட் மட்டும் வரும். பட் இனிமேட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி ஃபார்வர்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரப்போது. நிறைய ஃபார்வர்ட் ஆச்சுன்னா அதுவும் நமக்கு தெரியும். அதே போல ஃபார்வர்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எத்தனை முறை வந்து இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது இது அஃபிஷியலா ரோல் அவுட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்தியாவில் இப்போ அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பேஸ் ஓரளவுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. பட் இன்னும் அதிகமாக வந்து போல. பட் இந்தியாவுக்காகவே டெடிகேட்டடாக பிளான்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் 500 ரூபாய் 800 ரூபாய் இந்த பிரைசிங் மட்டும் இல்லாமல் இப்போ 250 ரூபாய் அப்படின்ற ஒரு புது பிரைசிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு நீங்கள் ஒரே ஒரு டிவைஸ், அதுவும் மொபைல் டிவைசஸில் மட்டும் நீங்கள் நெட்ஃபிளிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே இதுவுமே அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 250 ரூபாய்க்கு வெறும் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக, அதுவும் ஒரு டிவைஸில் ஒரு மொபைலில் யார் யூஸ் பண்ணுவாங்க? மேபி நீங்கள் யாராச்சும் நெட்ஃப்ளிக்ஸ் யூசர் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 100% ப்ரைஸ் அதிகம் தான் நான் சொல்வேன். அடுத்ததாக இந்த வாரம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐபிஎல்க்கும் டெக் நியூஸ்க்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. ஐபிஎல்ஐ சார்ந்து பலவிதமான விஷயங்கள் வந்து டெக்ல வந்து கண்டிப்பாக வந்து போய்கிட்டே இருக்கு. ஈவன் பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஐபிஎல்ஐ வச்சு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேம் பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபிஎல்ஐ சார்ந்து பலவிதமான ஆப்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க இதை வின் பண்ணுங்க, இதை பிளே பண்ணுங்க, உங்களுக்கு பணம் வரும், இவ்வளோ கோடி வின் பண்ணலாம், அவ்வளோ லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் வருது. ஸோ ரொம்ப பெரிய ஸ்பேமும் இதில் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க எது எங்க என்டர் ஆனாலும் ஒரு முறைக்கு 4 தடவை யோசிச்சு பாருங்க.
வீட்டில் படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம், உட்காந்துக்கிட்டே 2000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம்னா முதல்ல அவங்க சம்பாதிக்கட்டும். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் யாரும் வந்து முன்னோர்த்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பி வெரி 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 கேர்ஃபுல். இந்த ஐபிஎல் யூஸ் பண்ணி உங்களை இன்னும் அதிகமாக வந்து மோசம் பண்ணுறது, உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எலெக்ஷன் கமிஷன் இப்போ ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைமில் வரக்கூடிய போலியான தகவல்கள் இல்லை பலவிதமான கொஞ்சம் எப்படி சொல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுறது போல வந்து இந்த எலெக்ஷனை வந்து திசை திருப்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் 3 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் நீக்குவோம் சொல்லி ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல வந்து நடந்ததுன்னா இந்த எலெக்ஷன் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஆப்பிளுடைய ஈவெண்ட் லைவா வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்ல அவங்க பல விதமான புது சாஃப்ட்வேருடைய அப்டேட்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்ஸ் சீரீஸ்ல மேக்புக் ப்ரோ அது போல ஏதாச்சும் லான்ச் ஆக போகுமா, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. பார்த்துட்டே இருங்க. முடிஞ்சா நானும் வந்து நாளைக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி நம்மளுடைய பிளாக்லையும் டெடிகேட்டடாக ஒரு பிளாக் வந்து போடுறேன். மார்ச் 25 இப்போ இந்தியாவில் வந்து மோட்டோரோடைய புது G7 அப்படின்றது லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இது வந்து 15,000 20,000 பிரைசிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ Realme 3 Pro, Redmi Note 7 Pro, Asus Zenfone Max Pro இப்படி போல எக்கச்சக்கமான பிரைஸ் செக்மெண்ட் அப்படி 10,000 12,000 வந்து அடிச்சு தள்ளுற மொபைல்ஸ்லாம் இருக்கும்போது இவங்க 15,000 மேலே வந்து ஃபோனை லான்ச் பண்ணாங்கன்னா ஓடுமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் கடந்த 2 சீரீஸாவே அவங்க கான்ஃபிகரேஷன் ஃபோன் நல்லா இருக்கு, பட் விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. சாம்சங் அந்த தப்பு தான் பண்ணாங்க, இப்போ தான் திருத்திக்கிட்டு கொஞ்சமாக உள்ள வந்திருக்காங்க. மோட்டோரோலா பார்க்கலாம் எந்த விலைக்கு லான்ச் பண்ண போறாங்க, உண்மையிலேயே இவங்க திருந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிஞ்சா நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இந்த வார பிரைம் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்தது மட்டும் கிடையாது, நான் சொன்ன பல விஷயங்கள்ல எங்க ஐ பட்டனும் கொடுத்திருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம ஓட் பண்ணுங்க, அந்த லிங்க்ஸையும் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த பிரைம் நியூஸ்ல இன்னும் எந்த மாதிரி வந்து மாற்றங்கள் கொண்டு வரலாம், என்ன மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய விஷயங்களை வந்து இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இன்னும் பல புது விஷயங்களுடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.